2004 2019 அடுத்து ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கும் உலகம் ஒரு பெரிய சோதனையை சந்திக்கிறது என்றால் அடுத்த சோதனை என்ன? முதல் அத்தியாயம் 2004 டிசம்பர் 26 ஒரு அமைதியான காலை. அந்த காலை யாருக்கும் தெரியவில்லை சில நிமிடங்களில் வாழ்க்கை மாறப்போகிறது என்று. இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தோனேஷியாவின் சுமத்ரா கடற்கரைக்கு அப்பால் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் தெற்கு ஆசியா மற்றும் அதைச் சுற்றியுள்ள நாடுகள் முழுவதும் மிகவும் பயங்கரமான கடல் சீற்றம் ஏற்பட்டன. சுனாமி என்ற பேரழிவு உருவானது. கடல் கரையை கடந்தது. அலைகள் வீடுகளை விழுங்கின. ஆயிரக்கணக்கான உயிர்கள் சில நொடிகளில் மறைந்தன. அன்று மனிதன் உணர்ந்தான், இயற்கையின் முன் அவன் மிகவும் சிறியவன். அது முதல் எச்சரிக்கை. இரண்டாவது அத்தியாயம் 15 வருடங்கள் கழித்து மீண்டும் அதே டிசம்பர் மாதம். இந்த முறை அலை அல்ல, ஒரு தெரியாத வைரஸ். 2019 உலகம் இன்னொரு சோதனையை சந்தித்தது. ஒரு நகரத்தில் தொடங்கிய நோய் முழு உலகத்தையும் முடக்கியது. வீதிகள் வெறிச்சோடியது. விமானங்கள் நிறுத்தப்பட்டன. மக்கள் வீடுகளில் அடைந்தனர். பள்ளிகள் மூடப்பட்டன. கல்லூரிகள் அமைதியானது. வரலாற்றில் முதல் முறையாக பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது. அது ஒரு தேர்வு ரத்து அல்ல, ஒரு தலைமுறையின் நினைவில் என்றும் அழியாத ஒரு கரை. பள்ளி மைதானங்கள் அமைதியானது. கருப்பு பலகைகள் வெறுமையாக நின்றன. பரீட்சை ஹாலில் இருக்கைகள் யாரையும் காத்திருக்கவில்லை. கையில் ஹால் டிக்கெட் இருந்தது, ஆனால் எதிர்காலம் தெரியவில்லை. கனவுகள் பதிவேடுகளில் முடங்கின. வாழ்க்கை ஒரு பாஸ் பட்டன் அழுத்தப்பட்டது போல் நின்றுவிட்டது. அது ஒரு வைரஸ் தாக்கம் மட்டுமில்லை, ஒரு தலைமுறையின் மனதில் பதிந்த அமைதியான புயல். கனவுகள் புதைக்கப்பட்டன. இது இரண்டாவது எச்சரிக்கை. மூன்றாவது அத்தியாயம். இப்போது உலகம் மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை அது இயற்கை அல்ல, அது வைரஸ் அல்ல, அது மனிதன் உருவாக்கியது. செயற்கை நுண்ணறிவு. இன்று அது உதவுகிறது, நாளை அது முடிவெடுக்கிறது, மறுநாள் மனிதனை விட வேகமாக கற்றுக்கொள்ளும் ஒரு அமைப்பு நாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்தால்? பல விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள், கட்டுப்பாடின்றி வளர்ந்தால் AI மனிதனை மீறக்கூடும். ஒரு நாள் மனிதனின் எதிர்காலம் இயற்கையால் தீர்மானிக்கப்படுமா அல்லது அவன் உருவாக்கிய செயற்கையாலா? இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். ஆனால் அவை அனைத்தும் ஆச்சரியமா அல்லது எச்சரிக்கையா? அடுத்த 15 ஆண்டுகளில் உலகம் மீண்டும் ஒரு சோதனையை சந்திக்குமா? அது இயற்கையா அல்லது செயற்கையா? அடுத்த 15 ஆண்டுகளில் பதில் தெரிய வரும்.